இவான் இலிச்சியின் மரணம் பை லியோ டால்ஸ்டாய். அத்தியாயம் 8. காலை பொழுது உதயமாகிவிட்டது. கெராசிம் போய்விட்டதும் வேலைக்காரன் ஃபியோதர் அறைக்குள் வந்ததும் தான் காலை பொழுது உதித்து விட்டதற்கு ஒரே ஆதாரமாக இருந்தது. அவன் உள்ளே வந்து மெழுகுவர்த்திகளை அணைத்தான். ஜன்னல்களில் ஒன்றை மூடியிருந்த திரையை இழுத்துவிட்ட பிறகு அமைதியாக அந்த அறையை பெருக்கத் தொடங்கினான். காலையோ அல்லது இரவோ, வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ ஒரு வேறுபாடும் கிடையாது. அவருக்கு எல்லாமே ஒன்றுதான். எந்த நேரத்திலும் ஒரே மாதிரியான குறிக்கும் துன்பம் மூட்டும் வலி. அது ஒரு வினாடி கூட நிற்பதில்லை. வாழ்க்கை தடுக்க முடியாத விதத்தில் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது இன்னும் முடிந்துவிடவில்லை. ஒரே யதார்த்தமான அருவருக்கத்தக்க மரணம் மெதுவாக விட்டு கொடுக்காத விதத்தில் அவர் மீது படர்கிறது. பிறகு அந்த பொய் நாட்கள், வாரங்கள், மணிகளை பற்றி எப்படி சிந்திக்க முடியும்? ஐயா, தேநீர் கொண்டு வரவா? இவனுக்கு உத்தரவு வேண்டுமோ? காலையில் குடும்பத்தில் எல்லோரும் தேநீர் குடிப்பது வழக்கமாயிற்றே என்று இவான் இலிச் நினைத்தார். வேண்டாம் என்று மட்டும் கூறினார். சோஃபாவுக்கு மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா ஐயா? அவன் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். நான் படுத்திருப்பது அவனுக்கு இடையூறாக இருக்கிறது. நான் இந்த அறையை அடைச்சலாக்குகிறேன். என்னால் ஒழுங்கில்லாமல் கிடக்கிறது என்று இவான் இலிச் நினைத்தார். இல்லை, என்னை தூக்க வேண்டாம் என்று மட்டும் கூறினார். வேலைக்காரன் இன்னும் சற்று நேரம் அங்கே சுறுசுறுப்பாக வேலை செய்தான். இவான் இலிச் தன் கையை நீட்டினார். ஃபியோதர் பரிவுடன் அருகில் வந்தான். என்ன வேண்டும் ஐயா? என்னுடைய பை கடிகாரத்தை எடு. இவான் இலிச் கைக்கு எட்டிய தூரத்தில் இருந்த பை கடிகாரத்தை அவன் எடுத்து அவரிடம் கொடுத்தான். 8:30 மணியாகிவிட்டதே. மற்றவர்கள் எழுந்து விட்டார்களா? இன்னும் எழுந்திருக்கவில்லை ஐயா. வசிலி இவான்விச் பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டார். உங்களுக்கு எதுவும் வேண்டுமென்றால் தன்னை கூப்பிடுமாறு பிராஸ்கோவியா ஃபியோதர்னா உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அவர்களை கூப்பிடட்டுமா ஐயா? வேண்டாம், நான் தேநீர் குடிக்கலாமா என்று அவர் நினைத்தார். எனக்கு தேநீர் கொண்டு வா. ஃபியோதர் கதவை நோக்கி நடந்தான். தனியாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்த பொழுது இவான் இலிச்சுக்கு பயம் ஏற்பட்டது. அவனை இங்கே இருக்க செய்வதற்கு என்ன செய்யலாம்? ஆமா, என்னுடைய மருந்து. ஃபியோதர், என் மருந்தை எடுத்துக்கொடு. மருந்தை குடிக்கலாம். அது உண்மையிலேயே உதவியாக கூட இருக்கும். அவர் ஒரு கரண்டி நிறைய மருந்தை ஊற்றி குடித்தார். வாயில் அவருக்கு பழக்கமான இனிப்பான நம்பிக்கையற்ற உணர்ச்சி ஏற்படுவதை மறுபடியும் உணர்ந்தவுடன், இல்லை, அது உதவி செய்யாது, பிதற்றல், சுய ஏமாற்றம் என்று முடிவு செய்தார். எனக்கு இனியும் மருந்தில் நம்பிக்கை கிடையாது. ஏன் இந்த வலி எனக்கு வர வேண்டும்? ஒரு நிமிடத்துக்கு மட்டுமாவது வலி இல்லாமல் இருக்கக்கூடாதா? அவர் முணங்கினார். ஃபியோதர் திரும்பி வந்தான். ஒன்றுமில்லை, நீ போ, தேநீர் கொண்டு வா. ஃபியோதர் வெளியே போனான். இவான் இலிச்சுக்கு வலி அதிகமான வேதனையை கொடுத்த போதிலும் அவர் வருத்தத்தின் காரணமாக முணங்கினார். ஒரே மாதிரியான வலி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரே மாதிரியான முடிவே இல்லாத பகல்களும் இரவுகளும். அது சீக்கிரம் வந்துவிடாதா? எது சீக்கிரம் வந்துவிடாதா? மரணம், இருள். இல்லை இல்லை, மரணத்தை காட்டிலும் எதுவுமே சிறந்ததுதான். பியோதர் சிற்றுண்டி தட்டை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்த பொழுது, அவன் யார்?
அவனுக்கு என்ன வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியாமல் இவான் இலிச் சற்று நேரம் அவனை குழப்பத்தோடு பார்த்தார். அந்த பார்வை ஃபியோதருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. அவன் சங்கடம் அடைவதை பார்த்தபோது இவான் இலிச்சுக்கு சுய உணர்வு ஏற்பட்டது. ஆமாம் என்றார். தேநீர் நல்லது, கீழே வை. என் உடலை கழுவ உதவி செய். புது சட்டையை எடு. இவான் இலிச் தன்னை கழுவிக்கொள்ளத் தொடங்கினார். அவ்வப்பொழுது ஓய்வெடுத்து கொண்டு கைகளையும் முகத்தையும் கழுவினார். பிறகு பற்களை தேய்த்தார். தலையை வாரிக்கொண்டு கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தார். அவர் திடுக்கிட்டார். குறிப்பாக அவருடைய வெளிரி போன நெற்றியின் மீது வளைவான முடி ஒட்டிக்கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டார். சட்டையை மாற்றும்போது தன் உடலை கண்ணாடியில் பார்த்தார். இன்னும் அதிகமாக திடுக்கிட வேண்டியிருக்கும் என்று அவர் அதை பார்க்கவில்லை. கடைசியில் எல்லா வேலைகளும் முடிந்தன. அவர் மேலங்கியை அணிந்து கால்களை கம்பளியால் போர்த்தி கொண்டு தேநீர் அருந்துவதற்காக சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தார். ஒரு வினாடி நேரம் அவருக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் தேநீர் அருந்தத் தொடங்கியதும் வலி ஏற்படுவதை, வாயில் அந்த உணர்ச்சியையும் அவர் மறுபடியும் உணர்ந்தார். அவர் தன்னை நிர்பந்தம் செய்து கொண்டு தேநீரை குடித்து முடித்தார். பிறகு காலை நன்றாக நீட்டிக்கொண்டு படுத்தார். ஃபியோதரை போய் வருமாறு கூறினார். மறுபடியும் அதே நிலைமைதான். ஒரு வினாடியில் நம்பிக்கை என்னும் சிறு துளியின் பிரகாசம், அடுத்த வினாடியே நம்பிக்கையற்ற நிலைமை, இன்னும் கொந்தளிக்கும் கடல். இப்பொழுதும் இதே வலி, ஒரே வலி, இதே துன்பம், இப்படியே தொடர்ச்சியாக. அவரால் தனியே இருக்கும் பொழுது துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் யாரையாவது கூப்பிட விரும்புகிறார். ஆனால் அது இன்னும் ஆபத்தாகவே இருக்கும் என்பது அவருக்கு முன்பே தெரியும். அவர்கள் அபினை எனக்கு மறுபடியும் கொடுக்க மாட்டார்களா? வலியை மறந்து விடுவேனே. எதையாவது செய்யுங்கள் என்று டாக்டரிடம் சொல்ல வேண்டும். இதை தாங்க முடியவில்லையே, ஐயோ தாங்க முடியவில்லையே. இப்படியே 1 மணி நேரம், பிறகு மற்றொரு மணி நேரம் சென்றது. வாயிலில் அறிவிப்பு மணி ஒலித்தது. டாக்டர் வருகிறாரோ? ஆம், அது டாக்டர்தான். அவர் புது மலர்ச்சியோடு, கொழுத்த சுறுசுறுப்பான உற்சாகமான தோற்றத்தோடு, என்னாச்சு? அதாவது பயந்து விட்டீர்களா? சொடுக்கு போடும் நேரத்திற்குள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடுவோம் என்று சொல்வதைப் போல உள்ளே வந்தார். இந்த தோற்றம் இங்கே பொருத்தமில்லை என்பது டாக்டருக்கு தெரியும். ஆனால் அவர் அதை நிரந்தரமாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். நோயாளிகளை பார்ப்பதற்காக காலையில் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பு அவர் அணிந்து கொண்ட உள்கோட்டை போல அந்த தோற்றத்தையும் அவரால் மாற்ற முடியாது. டாக்டர் சுறுசுறுப்பாக ஆறுதல் அளிக்கும் விதத்தில் 2 கைகளையும் ஒன்று சேர்த்து தேய்த்தார். எனக்கு குளிர்ந்து விட்டது. வெளியே பயங்கரமான குளிர். நான் குளிர் காய்கின்ற வரை 1 நிமிடம் பொறுத்து கொள்ளுங்கள். நான் குளிர் காய்கின்ற வரை 1 நிமிடம் பொறுத்திருந்தால் போதும். பிறகு எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடுவேன் என்று சொல்வதை போன்ற குரலில் அவர் பேசினார். சரி, எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் வயிறு எப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கே டாக்டர் விரும்பினார். ஆனால் அது மிகவும் கேலியாக இருக்கும் என்பதால், இரவை எப்படி கழித்தீர்கள் என்று மாற்றிக்கொண்டார் என்று இவான் இலிச் உறுதியாக கருதினார். பொய் சொல்வதை பற்றி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டீர்களா என்று கேட்பதை போல இவான் இலிச் டாக்டரை ஒரு மாதிரியாக பார்த்தார். ஆனால் டாக்டர் அந்த பார்வையை புரிந்து கொள்ள விரும்பவில்லை. அதே மாதிரி கோரமாக வலிக்கிறது என்றார் இவான் இலிச். வலி ஒருபோதும் நிற்பதில்லை, குறைவதும் இல்லை. வேறு எதையாவது கொடுங்களேன். சரி,
எல்லா நோயாளிகளுமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது குளிர் போய்விட்டது. பிராஸ்கோவியா ஃபியோதர்னா கண்டிப்பானவளாக இருந்தால் கூட என்னுடைய உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறது என்று இப்பொழுது குறை சொல்ல முடியாது. சரி, காலை வணக்கம் என்று சொல்லிவிட்டு டாக்டர் அவருடைய கையை குலுக்கினார். டாக்டர் தன்னுடைய வேடிக்கையை உதறி போட்டுவிட்டு முகத்தை கவலையாக வைத்துக்கொண்டு நோயாளியை பரிசோதனை செய்ய தொடங்கினார். அவருடைய நாடி துடிப்பையும் உடல் வெப்ப அளவையும் எடுத்தார். அவருடைய நெஞ்சை தட்டினார். இதயத்தின் மேல் காதை வைத்து கேட்டார். இவை அனைத்துமே அர்த்தமில்லாதவை. வெறும் மோசடி என்பது இவான் இலிச்சுக்கு மிக தெளிவாகவும் சந்தேகமில்லாத விதத்திலும் தெரியும். ஆனால் தனக்கு முன்னால் அந்த டாக்டர் முழந்தாளிட்டு குனிந்து தன் காதை அவருடைய மார்பில் முதலில் கீழேயும் பிறகு அதை காட்டிலும் உயரமாகவும் வைத்து கேட்டபொழுது உலகத்திலேயே மிகவும் பொறுப்பு வாய்ந்த முகத் தோற்றத்தோடும் முகத்தை பலவிதமாக வளைத்து சிலுப்பிய பொழுது வழக்கறிஞர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பது அவர்கள் ஏன் பொய் சொல்கிறார்கள் என்பதும் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்த போதிலும் அவருடைய வாதங்களின் மந்திர சக்தியில் மயங்கியதைப் போல அவர் டாக்டரின் மந்திர சக்திக்கு உட்பட்டார். டாக்டர் இன்னும் சோஃபாவில் முழந்தாளிட்டு கொண்டு அவருடைய நெஞ்சை தட்டி கொண்டிருந்த பொழுது பட்டு உடை சலசலப்பது கதவு வழியாக கேட்டது. டாக்டர் வந்துவிட்டதே, ஏன் என்னிடம் தெரிவிக்கவில்லை என்று பிராஸ்கோவியா ஃபியோதரிடம் கோபித்துக் கொள்வது கேட்டது. அவள் உள்ளே வந்து கணவனை முத்தமிட்டாள். உடனே, நான் நெடுநேரத்துக்கு முன்பாகவே எழுந்துவிட்டேன். ஏதோ தவறு காரணமாகவே டாக்டர் வரும்பொழுது நோயாளியின் அறையில் இல்லை என்று விளக்கம் சொல்லத் தொடங்கினாள். இவான் இலிச் அவளை உற்று பார்த்தார். அவளுடைய தோற்றத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனித்தார். அவளுடைய வெண்மையான நிறம், உடற்பருமன், அவளுடைய கரங்கள் மற்றும் கழுத்தின் தூய்மை, அவளுடைய தலைமுடியின் பளபளப்பு, கண்களின் பிரகாசம், அவளிடம் நிரம்பி வழிந்த வாழ்க்கையின் பூரணத்துவம் அவருக்கு எரிச்சலை கொடுத்தது. அவருடைய உடலின் ஒவ்வொரு அணுவும் அவளை வெறுத்தது. அவள் தன்னை தொட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் உள்ளத்தில் வெறுப்பு பொங்கியது. அவரை பற்றியும் அவருடைய நோயை பற்றியும் அவளுடைய அணுகுமுறை மாறவில்லை. நோயாளிகளை பற்றி டாக்டர் ஒரு அணுகுமுறையை கொண்டிருக்கிறார், அவரால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது என்பதைப் போல அவரிடம் அவள் ஒரு அணுகுமுறையை வளர்த்து கொண்டிருந்தாள். அவர் செய்யக்கூடாத ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய நிலைமைக்கு அவரே பொறுப்பு. அவள் செய்யக்கூடிய ஒரே காரியம் அவரை அன்போடு கடிந்து கொள்வதே. இந்த அணுகுமுறையை அவளால் மாற்றிக்கொள்ள முடியாது. அவர் கேட்கவே மாட்டேன் என்கிறாரே, முறைப்படி மருந்து சாப்பிட மாட்டேன் என்கிறாரே, காலை மேலே தூக்கி வைத்து கொண்டுதான் படுத்திருப்பேன் என்று பிடிவாதம் செய்கிறாரே, அது மிகவும் கெடுதல் என்று கூறினால் கேட்கிறாரா? கெராசிம் அவர் கால்களை தூக்கி பிடித்து கொண்டிருக்குமாறு அவர் செய்ததை அவள் விவரித்தாள். டாக்டர் அன்போடு விட்டு கொடுக்கின்ற தோரணையில் சிரித்தார். அதை பற்றி என்ன செய்யலாம்? நோயாளிகள் எல்லோருமே அர்த்தமில்லாத தந்திரங்களை பற்றியே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை மன்னித்து விட வேண்டியதுதான். அவருடைய சோதனை முடிந்த பிறகு டாக்டர் தன்னுடைய பை கடிகாரத்தை எடுத்து பார்த்தார். பிறகு அவருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, அவரை பார்க்க அவள் ஒரு பெரிய டாக்டரை இன்று வர சொல்லியிருப்பதாகவும், அவரும் மிகேயில் தனிலாவிச், இது சாதாரண டாக்டருடைய பெயர், கூட்டாக அவரை சோதனை செய்து கலந்தோசிப்பார்கள் என்று பிராஸ்கோவியா இவான் இலிச்சிடம் தெரிவித்தாள். தயவு செய்து மறுக்க வேண்டாம்,
எனக்காகவே இதை செய்கிறேன் என்று அவள் கிண்டல் செய்வதைப் போல கூறினாள். உங்கள் நன்மைக்காக இதை செய்கிறேன், ஆனால் நீங்கள் மறுப்பதை தடுப்பதற்காக இப்படி சொல்கிறேன் என்று அவரிடம் தெரிவிப்பதைப் போல இருந்தது. அவர் முகத்தை சுளித்தார், ஆனால் ஒன்றும் பேசவில்லை. அவர் சிக்கிக் கொண்டிருக்கும் பொய் என்ற சிலந்தி வலையில் உண்மையையும் பொய்யையும் பிரிக்க முடியாது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அவருக்காக அவள் செய்த எல்லாமே அவள் முற்றிலும் தனக்காக செய்து கொண்டதுதான். அவள் உண்மையிலேயே தனக்காக எதை செய்கிறாளோ அதை எனக்காகத்தான் செய்கிறேன் என்று சொல்லி முற்றிலும் நம்பக்கூட முடியாததாக காட்டி அதற்கு எதிரான அர்த்தத்தில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள். அவள் சொன்னபடியே 11:30 மணிக்கு அந்த பெரிய டாக்டர் வந்தார். மறுபடியும் அவருடைய உடலை பரிசோதித்தார்கள். அவருக்கு முன்னாலும் அடுத்த அறையிலையும் குண்டிக்காய்களை பற்றியும் பெருங்குடலை பற்றியும் முக்கியமான ஆலோசனைகள் நடைபெற்றன. இப்பொழுது இவான் இலிச்சுக்கு முன்னால் இருந்த உண்மையான ஒரே பிரச்சனை வாழ்க்கையா மரணமா என்பதே. அதற்கு பதிலாக குண்டிக்காய்களும் பெருங்குடலும் ஒழுங்காக நடந்து கொள்ளாத பிரச்சனை இப்பொழுதும் ஏற்பட்டிருப்பதைப் போலவும் மிகேயில் தனிலாவிச் அந்த பெரிய டாக்டரும் சேர்ந்து அவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதைப் போலவும் மிகவும் கவலை நிறைந்த முகத்தோடு கேள்விகள் கேட்கப்பட்டன, பதில்கள் சொல்லப்பட்டன. அந்த பெரிய டாக்டர் அவரிடம் மிக கவலையான முகத்தோடு, ஆனால் நம்பிக்கையை முற்றிலும் இழந்துவிடாத பார்வையோடு விடை பெற்று கொண்டார். இவான் இலிச் அச்சமும் நம்பிக்கையும் பிரகாசிக்கும் கண்களை மேலே உயர்த்தி, நோய் குணமடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா என்று பயந்து கொண்டே கேட்டபொழுது அவர் தன்னால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் லேசாக ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று பதிலளித்தார். டாக்டர் வெளியே போவதை கதவு வரையிலும் பார்த்து கொண்டிருந்த இவான் இலிச்சின் கண்களில் ஏற்பட்ட நம்பிக்கை ஒளி மனதை உருக்குவதாக இருந்தபடியால் பிராஸ்கோவியா ஃபியோதர்னா அந்த பெரிய டாக்டருக்கு பணம் கொடுப்பதற்காக படிப்பறையிலிருந்து வெளியே போகும்பொழுது கண்ணீர் வடித்தார். டாக்டர் அளித்த ஊக்கம் அவருடைய உணர்ச்சிகளை தூண்டியது. ஆனால் அது குறைந்த காலத்துக்கு மட்டுமே நீடித்தது. மறுபடியும் அதே அறை, அதே படங்கள், திரைகள், சுவர் காகிதம், கலைப்பொருட்கள் மற்றும் அதே வலிக்கின்ற வேதனையை அனுபவிக்கின்ற உடல். இவான் இலிச் முணங்கத் தொடங்கினார். அவர்கள் அவருக்கு ஊசி போட்டார்கள். அவர் உணர்விழந்தார். அவருக்கு மறுபடியும் உணர்வு ஏற்பட்ட பொழுது அந்தி நேரமாகியிருந்தது. அவர்கள் அவருக்கு மாலை உணவு கொண்டு வந்தார்கள். அவர் மிகவும் சிரமப்பட்டு சிறிதளவு கோழி சூப்பை குடித்தார். மறுபடியும் எல்லாம் அதே மாதிரிதான். மறுபடியும் இரவு வந்தது. மாலை உணவுக்கு பிறகு 7 மணிக்கு பிராஸ்கோவியா ஃபியோதர்னா மாலை உடை அணிந்து கொண்டு அறைக்குள் வந்தாள். அவளுடைய முன்பகுதி எடுப்பாக இருந்தது. முகத்தில் பவுடர் பூச்சின் சுவடுகள் தெரிந்தன. அவர்கள் நாடகத்துக்கு போவதாக காலையில் அவரிடம் சொல்லியிருந்தாள். சாரா பெர்னார் பிரபலமான பிரெஞ்சு நாடக நடிகை நகரத்துக்கு வந்திருந்தாள். அவருடைய வற்புறுத்தலின் பேரில் அவர்கள் முன் வரிசையில் ஒரு பெட்டியை எடுத்திருந்தார்கள். அவர் அதை பற்றியே எல்லாவற்றையுமே மறந்துவிட்டார். அவளுடைய நுணுக்கமான ஒப்பனையை பார்த்தபொழுது அவருக்கு வேதனை ஏற்பட்டது. ஆனால் அந்த கலை நிகழ்ச்சியை பார்ப்பது குழந்தைகளின் அறிவு வளர்ச்சிக்கு உதவும் என்று கருதி அவர்கள் தனிப்பெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் வற்புறுத்தியது நினைவுக்கு வந்ததும் அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை மறைத்து கொண்டார். பிராஸ்கோவியா ஃபியோதர்னா தன்னுடைய தோற்றத்தை பற்றிய
திருப்தி அடைந்தவளாக, ஆனால் லேசான குற்ற உணர்ச்சியோடு உள்ளே வந்தாள். அவள் உட்கார்ந்து உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் அப்படி கேட்டாலே தவிர அவருடைய உடல் நலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அல்ல என்பதை அவர் உணர்ந்தார். மேலும் அவருடைய உடல்நிலையை பற்றி புதிதாக தெரிந்து கொள்வதற்கு ஒன்றுமில்லை. பிறகு அவள் சொல்ல வந்ததை சொன்னாள். நாடக அரங்கில் பெட்டியை ஏற்பாடு செய்திராவிட்டால் நான் போவதை பற்றி நினைத்திருக்க மாட்டேன். மேலும் எலேனும் அவளுடைய மகளும் பெத்ரேஷேவும் அவர்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற விசாரணை நீதிபதி நாடகத்துக்கு போகிறார்கள். அவர்கள் துணையில்லாமல் போகக்கூடாது என்றாள். உங்களோடு வீட்டில் உட்கார்ந்திருப்பதை தான் நான் மிகவும் விரும்புகிறேன். நான் வெளியே போயிருக்கும் பொழுது தயவு செய்து டாக்டர் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றார். ஃபியாதர் பெத்ரோவிச் மணமகன் உங்களை பார்க்க விரும்புகிறார். அவர் வரலாமா? லீசாவும் தான் வரட்டுமே. அவர் மகள் உடல் முழுவதும் ஒப்பனையோடு வந்தாள். அவளுடைய இளமையான உடலின் பெரும்பகுதி மூடப்படாமல் காட்சி பொருளாக இருந்தது. பாவம், அவருடைய உடல் அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தது. அவள் உடல் உரத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருந்தாள். அவள் அதிகமாக காதல் வயப்பட்டிருந்தது தெரிந்தது. அவருடைய நோயும் வேதனையும் மரணமும் தன்னுடைய மகிழ்ச்சியை பாதிப்பதை பற்றி அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. ஃபியாதர் பெத்ரோவிச் மாலை உடை அணிந்து சுருள் சுருளான தலைமுடியோடு வந்தார். அவருடைய நீண்ட சதை திரட்சியுடைய கழுத்தை சுற்றி விரைப்பான வெள்ளை நிற காலர் தெரிந்தது. அவருடைய மார்பை வெண்மையான சட்டை மறைத்தது. அவருடைய உரமான கால்களை குறுகலான கருப்பு நிற காற்சட்டைகள் மூடியிருந்தன. ஒரு கையை வெள்ளை கையுறை மூடியிருந்தது. மறு கையில் நாடக அரங்கு தொப்பியை வைத்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் இவான் இலிச்சினுடைய மகன் பள்ளி மாணவன் வந்ததை யாரும் கவனிக்கவில்லை. அவன் புதிய உடைகளை அணிந்திருந்தான். பாவம், கைகளை கையுறைகள் மூடியிருந்தன. அவனுடைய கண்களுக்கு கீழ் பயங்கரமான கருப்பு வட்டங்கள் தெரிந்தன. அதன் அர்த்தம் இவான் இலிச்சிக்கு தெரியும். அவர் எப்பொழுதுமே தன் மகனை பற்றி வருத்தப்படுவார். இப்பொழுது அந்த பையனின் பீதி அடைந்த பரிதாபமான பார்வை அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது. கெராசிமை தவிர வாசியா மட்டுமே தன்னை புரிந்து கொண்டு தனக்காக அனுதாபம் படுவதாக இவான் இலிச் உணர்ந்தார். அவர்கள் எல்லோரும் உட்கார்ந்திருந்தார்கள். அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று மறுபடியும் கேட்டார்கள். சிறிது நேரம் மௌனம். நாடக அரங்கில் பயன்படுத்தும் தொலைக்காட்சி கண்ணாடிகள் எங்கே இருக்கின்றன என்று லீசா தாயாரை கேட்டாள். அவற்றை கை தவறுதலாக வைத்தது யார் என்பதை பற்றி தாயாருக்கும் மகளுக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் நடைபெற்றது. மிகவும் அதிருப்திகரமானது. சாரா பெர்னாரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று ஃபியாதர் பெத்ரோவிச் இவான் இலிச்சை கேட்டார். அவருக்கு முதலில் இந்த கேள்வி புரியவில்லை. பிறகு பேசினார். இல்லை, நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம். அத்ரேனா லெகுப்ரேவ் பிரெஞ்சு நாடக ஆசிரியர்களான ஸ்கிரிப் மற்றும் லெகுவே எழுதிய நாடகம். அவள் ஏதோ ஒரு பாத்திரத்தில் மிக அற்புதமாக நடித்ததாக பிராஸ்கோவியா ஃபியோதோர்னா கூறினாள். மகள் அதை மறுத்தாள். அவளுடைய நடிப்பின் கவர்ச்சியையும் இயல்பான தன்மையும் பற்றி விவாதம் தொடங்கியது. இதை பற்றி வழக்கமாக எப்பொழுதுமே சொல்லப்படுகின்ற அதே விஷயங்களை அவர்களும் பேசினார்கள். அவர்களுடைய உரையாடலுக்கு நடுவில் ஃபியாதர் பெத்ரோவிச் இவான் இலிச்சை பார்த்தார். அவர் பேச்சு அப்படியே நின்றுவிட்டது.
மற்றவர்களும் அவரை பார்த்தார்கள். உடனே பேச்சு நிறுத்தி கொண்டார்கள். இவான் இலிச் தனக்கு முன்னால் கண்களில் பொறி பறக்க எதையோ பார்த்து கொண்டிருந்தார். அவரால் தன்னுடைய எரிச்சலை மறைக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் இதை திருத்த வேண்டியது அவசியமாகப்பட்டது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கே நிலவிய மௌனத்தை போக்க வேண்டும். ஆனால் அதை போக்க யாருமே துணியவில்லை. நாகரிக முறைக்காக அவர்கள் எல்லோரும் நடத்தும் பொய்மை கூத்தை ஏதாவது அம்பலப்படுத்திவிடுமோ, எல்லாவற்றையுமே திடீரென்று உண்மையின் ஒளியில் பார்த்து விடுவோமோ என்று எல்லோரும் அச்சமடையத் தொடங்கினார்கள். லீசாவுக்கு தான் முதலில் துணிச்சல் ஏற்பட்டது. அவள்தான் மௌனத்தை முறித்தாள். எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை மறைக்கின்ற உத்தேசத்தோடு அவள் பேசினாள். ஆனால் அதையே பேசிவிட்டாள். சரி, நாம் போவதென்றால் புறப்பட வேண்டும் என்று தன் கைகடிகாரத்தை, அது அவர் தந்தை வாங்கி கொடுத்த அன்பளிப்பு, பார்த்து கொண்டு கூறினாள். அந்த இளைஞனை பார்த்து அவர்கள் இருவரும் மட்டுமே தெரிந்த எதை பற்றியோ அர்த்தத்தோடு, ஆனால் யாரும் பார்க்க முடியாத முறையில் அவள் சிரித்தாள். பிறகு பட்டுடை சலசலக்க அவள் எழுந்தாள். அவர்கள் எல்லோரும் எழுந்து விடைபெற்று கொண்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் போன பிறகு தன் உடல் நிலை அபிவிருத்தி அடைந்திருப்பதாக இவான் இலிச் கற்பனை செய்து கொண்டார். குறைந்தபட்சம் அந்த பொய் போய்விட்டது. அவர்களோடு அதுவும் போய்விட்டது. ஆனால் அந்த வலி இருந்தது. அதே பழைய வலி, அதே பழைய அச்சம். வேறு எதுவுமே இதை காட்டிலும் கடினமாக இருக்காது, சுலபமாகவும் இருக்காது. அது மேலும் மோசமாகிக் கொண்டிருந்தது. நேரம் ஒவ்வொரு நிமிடமாக, ஒவ்வொரு மணியாக, அதே மாதிரியாக, முடிவே இல்லாமல், ஆனால் அவருடைய முடிவு நிச்சயம் என்ற பயங்கர உணர்ச்சி அவரை சூழ்ந்து கொள்ள மெதுவாக நகர்ந்தது. ஆமாம், கெராசிமை அனுப்பிவை என்று ஃபியோதரின் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். இவான் இலிச்